நிமிட செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். பாரிஸ் ஒலிம்பிக் கிராமத்தில் தங்குவதற்கான அனுமதி சீட்டை தவறாக பயன்படுத்தியதாக எழுந்த குற்றச்சாட்டுகளுக்கு மல்யுத்த வீராங்கனை அன்டிம் பங்கல் மறுப்பு தெரிவித்துள்ளார். அன்டிம் பங்கலின் அனுமதி சீட்டுடன் ஒலிம்பிக் கிராமத்திற்குள் அவரது சகோதரி நுழைய முயன்றதாகவும் இதையடுத்து இருவரும் கைது செய்யப்பட்டதாகவும் தகவல் வெளியானது. இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள அன்டிம் பங்கல், தனக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் தனது சகோதரி தங்கியிருந்த விடுதிக்கு சென்றதாகவும் உடைமைகளை எடுத்து வருவதற்காகவே தனது சகோதரியை அனுப்பியதாகவும் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் காவல்துறையிடம் தனது சகோதரி நிலைமையை விளக்கி கூறிய பிறகும் அவர் அனுமதிக்கப்படவில்லை என்பதாலேயே சிக்கல் நேர்ந்ததாக குறிப்பிட்டுள்ளார். அதன் பிறகு அடையாள சரிபார்ப்பிற்காக மட்டுமே தனது சகோதரி காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார் என்றும் தங்களை இந்தியா திருப்பி அனுப்ப ஒலிம்பிக் கமிட்டி நடவடிக்கை எடுத்ததாக வெளியான தகவல்களில் உண்மை இல்லை என்றும் அன்டிம் பங்கல் விளக்கமளித்துள்ளார். மக்களவையில் சிறுபான்மையினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு வக்ஃப் சட்டத்திருத்த மசோதா 2024 தாக்கல் செய்த நிலையில் எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பு காரணமாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு பரிசீலனைக்கு அனுப்ப பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. 40 திருத்தங்களை மேற்கொண்டு வக்ஃப் சட்டத்திருத்த மசோதா 2024 மக்களவையில் மத்திய சிறுபான்மையினர் விவகாரங்களுக்கான அமைச்சர் கிரண் ரிஜிஜு தாக்கல் செய்தார். மசோதா தாக்கல் செய்யப்பட்டவுடன் இந்த சட்டத்திருத்த மசோதா அரசமைப்பு மற்றும் கூட்டாட்சியின் மீது நடத்தப்படும் தாக்குதல் என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. காங்கிரஸ், திமுக, இடதுசாரி கட்சிகள், சமாஜ்வாதி, தேசியவாத காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் மற்றும் அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தன. வக்ஃப் சட்ட திருத்தத்தை பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி கட்சிகள் ஆதரிக்குமா என்பது உன்னிப்பாக கவனிக்கப்பட்ட நிலையில் ஐக்கிய ஜனதா தளம், தெலுங்கு தேசம் மற்றும் சிவசேனா ஷிண்டே பிரிவு இந்த மசோதாவுக்கு மக்களவையில் தங்கள் ஆதரவை பதிவு செய்தன. வக்ஃப் வாரியங்களின் முடிவுகளை நீதிமன்ற பரிசீலனைக்கு உட்பட்டதாக ஆக்குவதற்கு தமிழ்நாட்டில் உள்ள திருச்செந்தூரை கிராமத்தை கிரண் ரிஜிஜு உதாரணமாக குறிப்பிட்டார். இந்த சட்டத்திருத்த மசோதா மத உரிமைகளை பறிப்பதல்ல என்றும் கிரண் ரிஜிஜு விளக்கமளித்தார். எதிர்க்கட்சிகள் திருத்தங்களை எதிர்த்த நிலையில் வக்ஃப் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழு பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் மாதத்தில் தொடங்கும் போது நாடாளுமன்ற கூட்டுக்குழு தனது அறிக்கையை தாக்கல் செய்ய சபாநாயகர் பரிந்துரைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. வினேஷ் போகட் விவகாரம் என்று நாடாளுமன்றத்திலும் எதிரொலித்தது. மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகட் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக விவாதம் நடத்த கோரி எதிர்க்கட்சி எம்பிக்கள் நோட்டீஸ் வழங்கியிருந்தனர். ஆனால் மாநிலங்களவை அவைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் விவாதத்திற்கு அனுமதி மறுத்தார். இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மாநிலங்களவையை கடும் அமளியில் ஈடுபட்டனர். திரிணாமுல் கட்சியின் டெரிக் பிரைன் கூச்சலிட்ட போது இருக்கையில் அமர்ந்து கொண்டு கத்தக்கூடாது எனவும் இதேபோன்று செய்தால் அடுத்த முறை நிச்சயம் நடவடிக்கை எடுப்பேன் எனவும் கோபத்துடன் ஜெகதீப் தன்கர் தெரிவித்தார். இந்திய மீனவர்களின் பாதுகாப்பு மற்றும் நலனுக்கு இந்திய அரசு அதிக முன்னுரிமை அளிப்பதாக மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுவதை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கை மற்றும் இருதரப்பு கூட்டு பணிக்குழு மேற்கொண்ட முயற்சிகள் குறித்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புமணி ராமதாஸ் எழுப்பிய கேள்விக்கு மத்திய வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ளார். மீனவர்களின் பாதுகாப்பு மற்றும் நலனுக்கு இந்திய அரசு அதிக முன்னுரிமை அளிப்பதாகவும் மீனவர்கள் பிரச்சினைகளை இலங்கை தலைமையிடம் அரசு உயர்மட்டத்தில் எடுத்துரைத்து வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. இலங்கை அதிபரின் இந்திய பயணத்தின் போது பிரதமருடனான உரையாடலில் மீனவர்களின் வாழ்வாதாரம் தொடர்பான பிரச்சினைகள் விவாதிக்கப்பட்டு மனிதாபிமான அணுகுமுறையுடன் தொடர ஒப்புக்கொள்ளப்பட்டதாக சுட்டிக்காட்டப்பட்டது. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான மீன்பிடி தொழில் தொடர்பான கூட்டு பணிக்குழு மீனவர்கள் தொடர்பான பிரச்சினைகள் குறித்து விவாதித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழ் மொழி, தமிழ் இனம் என்ற பெருமையும் பெருமிதமும் உள்ளவர்களாக எதிர்கால தலைமுறையினர் வளர வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மதுரை மாநகரின் மரபையும் பண்பாட்டையும் கொண்டாடும் மாமதுரை விழாவை காணொலி வாயிலாக முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். வருகிற 11ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த திருவிழா மதுரை தமுக்கம் மைதானம், வைகை கரை, வண்டியூர், தெப்பக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற உள்ளது. உணவு திருவிழா, வியாபார சந்திப்பு, சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக பட்டம் விடும் திருவிழா என பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த தொடக்க விழா நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாதி மத வேறுபாடுகளுக்கு இடமளிக்காமல் பண்பாட்டு விழாக்களை அனைவரும் கொண்டாட வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். ஊரை போற்றும் இளைஞர்களா, நீங்கள் வளர்றது எனக்கு மகிழ்ச்சி அளிக்குது. ஊரை பாதுகாக்கணும், அதன் பழமை மாறாமல் பாதுகாக்கணும். அதே நேரத்தில் நவீன வசதிகள் எல்லாத்தையும் ஏற்படுத்தியும் தரணும். பழமைக்கு பழமையாக,
புதுமைக்கு புதுமையாக இளைஞர்கள் இயங்கணும். பொழுதுபோக்கு விழாவாக இல்லாமல் பண்பாட்டு திருவிழாவாக இதை நீங்கள் நடத்திட்டு வர்றது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்குது. தமிழ்மொழி, தமிழ் இனம் என்ற பெருமையும் பெருமிதமும் உள்ளவர்களாக எதிர்கால தலைமுறை வளரணும். இது போன்ற விழாக்கள் கூட்டுறவு எண்ணத்தையும் ஒருங்கிணைந்து செயல்படணுன்ற உணர்வையும் உருவாக்கும். சாதி மத வேறுபாடுகளுக்கு இடமளிக்காமல் இது போன்ற பண்பாட்டு விழாக்களை எல்லோரும் கொண்டாடணும். மாநிலம் முழுவதும் உள்ள 71 அரசினர் தொழிற்பயிற்சி நிலையங்கள் 2877 கோடி ரூபாய் செலவில் நவீனப்படுத்தப்பட்டு வருவதாக மாநில தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கணேசன் தெரிவித்துள்ளார். சேலம் ஐயந்திருமாளிகை பகுதியில் செயல்பட்டு வரும் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் அமைச்சர் சி வி கணேசன் ஆய்வு செய்தார். ஆய்வின் போது மாணவர்களுடன் கலந்துரையாடிய அமைச்சர் சி வி கணேசன் தற்போது தொழிற்பயிற்சி பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் வேலை தயாராக உள்ளது என்றார். ஆய்வின் போது சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி, சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன், துறை சார்ந்த அதிகாரிகள் பலர் உடன் இருந்தனர். தமிழகத்தில் 23 IPS அதிகாரிகள் உட்பட 56 காவல் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சென்னை காவல்துறை நுண்ணறிவு பிரிவு துணை ஆணையராக IPS அதிகாரி சக்தி கணேசன் நியமிக்கப்பட்டுள்ளார். மதுரை அமலாக்க பிரிவு காவல் கண்காணிப்பாளராக இருந்த IPS அதிகாரி சுஜித் குமார் சென்னை காவல்துறை பாதுகாப்பு பிரிவு துணை ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு போலீஸ் அகாடமி காவல் கண்காணிப்பாளராக இருந்த IPS அதிகாரி செல்வநாகரத்தினம் சென்னை திருவல்லிக்கேணி துணை ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக IPS அதிகாரி நிஷா நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை மயிலாப்பூர் துணை ஆணையராக ஹரிஹரன் பிரசாத் நியமிக்கப்பட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக ஆல்பர்ட் ஜானும், கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக கார்த்திகேயனும், பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக ஆதர்ஸ் பச்சேரியாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். திருப்பத்தூர் காவல் கண்காணிப்பாளராக ஸ்ரேயா குப்தாவும், சேலம் மாவட்ட கண்காணிப்பாளராக கௌதம் கோயல், நாகப்பட்டினம் காவல் கண்காணிப்பாளராக அருண் கபிலன், கரூர் காவல் கண்காணிப்பாளராக ஃபெரோஸ்கான், விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக AIG கண்ணனும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக ஸ்டாலின், திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக பிரபாகர், தருமபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக மகேஸ்வரன், தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக ஸ்ரீனிவாசன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். கும்பகோணத்தில் மாநகராட்சி மேயர் அழைப்பு விடுத்திருந்த ஆலோசனைக் கூட்டத்தை திமுக உறுப்பினர்கள் புறக்கணித்தனர். அதிமுக உறுப்பினர்கள் 3 பேர் மற்றும் கம்யூனிஸ்ட் உறுப்பினர் ஒருவர் என 4 பேர் மட்டுமே இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். கும்பகோணம் மாநகராட்சி மேயராக காங்கிரஸ் கட்சியின் சரவணனும், துணை மேயராக திமுகவின் தமிழழகனும் உள்ளனர். இவர்கள் இருவருக்கும் இடையே தொடக்க முதலே கருத்து வேறுபாடுகள் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கும்பகோணத்தின் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு மேயர் சரவணன் அழைப்பு விடுத்திருந்தார். ஆனால் கூட்டத்திற்கு திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் வரவில்லை. அதிமுக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் மட்டுமே வந்திருந்தனர். 4 பேர் மட்டுமே இருந்த நிலையில் செய்தியாளர்கள் வெற்று இருக்கைகளை படம் பிடித்ததற்கு மேயர் எதிர்ப்பு தெரிவித்தார். இதனால் மாநகராட்சி ஊழியர்கள் செய்தியாளர்களை வெளியேற்றினர். மேயர் ஏற்பாடு செய்த கூட்டத்தில் கூட்டணி கட்சியினர் பங்கேற்காதது பேசுபொருளாகி உள்ளது. முல்லை பெரியாறு அணையில் தமிழக நீர்வளத்துறை மதுரை மண்டல பொறியாளர் ரமேஷ் ஆய்வு செய்தார். கேரளாவில் கனமழை பெய்து வரும் நிலையில் அணையின் நீர்மட்டம் 131 அடியை கடந்துள்ளது. இந்நிலையில் முதன்மை அணை, பேபி அணை, மண் அணை, கேலரி, மதகுகள் மற்றும் சுரங்கப்பாதை ஆகிய பகுதிகளில் மதுரை மண்டல தலைமை பொறியாளர் ஆய்வு செய்தார். அணையில் பொருத்தப்பட்டுள்ள நிலநடுக்கம் உள்ளிட்ட அதிர்வுகளை அளவிட உதவுகள் கருவி, மழைமானி, வெப்பமானி உள்ளிட்ட கருவிகளின் செயல்பாடுகளும் ஆய்வு செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆய்விற்கு பின்னர் அணையில் மேற்கொள்ள வேண்டிய பராமரிப்பு பணிகள் குறித்து பொறியாளர்களுக்கு தலைமை பொறியாளர் அறிவுறுத்தல் வழங்கினார். ஆவடி காவல் ஆணையரகத்தில் சமூக காவல் திட்டத்தின் ஒரு பகுதியாக பொதுமக்களுடன் இணைந்து அக்கம்பக்கத்தினரை கண்காணிக்கும் திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த வலியுறுத்தியுள்ளனர். கடந்த 2023ஆம் ஆண்டு ஆவடி காவல் ஆணையரகத்தில் ஆணையராக இருந்த சந்தீப் ராய் ரத்தோர் நெய்பர் வாட்ச் ஸ்கீம் எனும் திட்டத்தை கொண்டு வந்தார். 4 காவலர்கள் சைக்கிளில் ரோந்து சென்று நேரடியாக குடியிருப்பு வாசிகள், பொதுமக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்து வந்தனர். காலை, மாலை என காவலர்கள் சைக்கிளில் சாலையில் வந்தது மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இருந்தது. ஆனால் தற்போது இந்த திட்டம் செயல்படுத்தப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
மேலும் சைக்கிள்களும் பராமரிப்பின்றி நிறுத்தப்பட்டுள்ளதால் மக்களுக்கு பாதுகாப்பாக இருந்த இந்த திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த கோரிக்கை வலுத்துள்ளது. ஜப்பானின் பல பகுதிகளில் அடுத்தடுத்து சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதால் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. ஜப்பானின் நிலநடுக்க கண்காணிப்பு நிறுவனம் வெளியிட்டிருக்கும் தகவலின்படி ஹியூகா நாடா கடலில் நிலநடுக்கம் பதிவானதாக தெரிகிறது. ரிக்டர் அளவில் 7.1 என்ற அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உணரப்பட்டதால் ஜப்பானின் பல மாகாணங்களுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. மியாசாக்கி மாகாணத்தில் உள்ள கடல் பகுதிகளில் நிலநடுக்கத்தின் தாக்கத்தால் 1 மீட்டர் உயரத்திற்கு அலைகள் உயர்ந்ததாக கூறப்படுகிறது. மியாசாக்கி, ஒய்டா, எஹிம், ககோஷிமா மாகாணங்களின் நிலைமையை தொடர்ந்து கவனித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கியூஷு, ஹிகோஹு தீவுகளில் இந்த நிலநடுக்கத்தால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. நியோமேக்ஸ் நிதி நிறுவனத்தால் ஏமாற்றப்பட்ட முதலீட்டாளர்கள் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குவிந்தனர். அதிக வட்டி அல்லது நிலம் தருவதாக வாக்குறுதி அளித்து நியோமேக்ஸ் நிறுவனம் சுமார் 150 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்ததாக பொருளாதார குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இது தொடர்பான புகார்கள் அடிப்படையில் இதன் இயக்குநர்கள் வீரசக்தி, கமலக்கண்ணன், பாலசுப்ரமணியன் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்டோரை பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். 17 நிறுவனங்களுக்கு சீல் வைக்கப்பட்டு 752 வங்கி பரிவர்த்தனைகள் முடக்கப்பட்டுள்ளன. இதுவரை நிறுவனத்திற்கு சொந்தமான 19 சொத்துக்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்த நிலையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த முதலீட்டாளர்கள் மதுரை மாவட்ட வருவாய் அலுவலரிடம் மனு அளித்துள்ளனர். அதில் பாதிக்கப்பட்ட தங்களுக்கு இடம் வேண்டாம் என்றும் கல்வி, மருத்துவம், நகை மற்றும் வீட்டை மீட்கவும் இஎம்ஐ கட்டவும் ரொக்க பணமே தேவைப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ளனர். உயர்நீதிமன்ற உத்தரவின் வழிகாட்டுதலின்படி தங்களது முதலீட்டை முதிர்வுத் தொகை மற்றும் வட்டியுடன் பெற்றுத்தர விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மதுரை மாவட்ட வருவாய் அலுவலரிடம் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். வந்தவாசி அருகே அரசு கலைக்கல்லூரி மாணாக்கர்கள் குடிநீருக்காக தத்தளிப்பது குறித்த புதிய தலைமுறை செய்தியின் எதிரொலியாக தொகுதி எம்எல்ஏ நேரில் ஆய்வு செய்தார். தென்னாங்கூர் அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் குடிநீருக்காக ஏற்கனவே அமைக்கப்பட்டிருந்த கிணறு வற்றி போனது. இதனால் 8 பாடப்பிரிவுகளில் பயிலும் சுமார் 1500 மாணாக்கருக்கு தினமும் 5 குடங்களில் மட்டுமே குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. எனவே மாணாக்கர் தாகம் தீர்ப்பதற்காக கல்லூரிக்கு வெளியே சென்று காசு கொடுத்து தண்ணீர் வாங்கி குடிக்கும் நிலை இருந்தது. இது பற்றி புதிய தலைமுறையில் செய்தி ஒளிபரப்பானது. இதன் எதிரொலியாக வந்தவாசி திமுக எம்எல்ஏ அம்பேத்குமார் நேரில் ஆய்வு செய்தார். பிரச்சினை குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் பேசியிருப்பதாகவும் பெருநகர் வந்தவாசி நல்லூர் கூட்டு குடிநீர் திட்டத்திலிருந்து கல்லூரிக்கு இணைப்பு வழங்க ஏற்பாடு செய்வதாகவும் உறுதியளித்தார். மேலும் கல்லூரியில் குடிநீர் சுத்திகரிப்பு அமைப்பையும் நிறுவுவதாகவும் அவர் கூறினார். கரூரில் கோயில் நிலம் தொடர்பான பிரச்சனையில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. வெண்ணெய்மலையில் உள்ள பாலசுப்ரமணிய சுவாமி கோயிலை சுற்றி 400க்கும் அதிகமான குடியிருப்புகள் உள்ளன. அந்த இடம் முழுவதும் கோயிலுக்கு சொந்தமானது என குறிப்பிட்டு அனைவரும் காலி செய்ய நீதிமன்றம் மூலம் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. ஆனால் இனாம் ஒழிப்பு சட்டத்தின் கீழ் அந்த இடம் தங்களுக்கு வழங்கப்பட்டது என குடியிருப்பு வாசிகள் கூறுகின்றனர். அதன் தொடர்ச்சியாக அனுமதியின்றி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். அதனால் இரு தரப்பிற்கும் இடையே தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டது. அதன்பின் அனைத்து தரப்பினரையும் அழைத்து பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதி அளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. இரண்டாயிரத்து 11ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு வரை அதிமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்தபோது போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக தமது உதவியாளர்கள் மூலம் லஞ்சம் பெற்றதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குற்றச்சாட்டு பதிவிற்காக செந்தில் பாலாஜி பலத்த பாதுகாப்போடு நீதிபதி அல்லி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது அவர் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதற்கு ஆதாரம் இருப்பதாக அமலாக்கத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு செந்தில் பாலாஜி எழுதி வைத்த மறுப்பை வாசித்தார். பின்னர் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து வழக்கு விசாரணை வரும் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அகில இந்திய மீனவர் காங்கிரஸ் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. டெல்லி ஜந்தர் மந்தரில் நடைபெற்ற போராட்டத்தில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, மக்களவை உறுப்பினர்கள் விஜய் வசந்த், ஆர் சுதா மற்றும் தமிழக மீனவர் சங்கங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பலரும் பங்கேற்றனர்.
மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பலமுறை வலியுறுத்தியும் மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என போராட்டத்தில் ஈடுபட்டோர் கண்டனம் தெரிவித்தனர். தமிழக மீனவர்கள் விவகாரத்தில் மத்திய அரசு உரிய கவனம் செலுத்த வேண்டும் எனவும், சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் விடுவிக்கப்படுவதோடு அவர்கள் தம் படகுகள் திரும்ப ஒப்படைக்கப்படுவதையும் உறுதி செய்ய வேண்டும் எனவும் போராட்டத்தில் பங்கேற்ற செல்வ பெருந்தகை தெரிவித்தார். இவ்விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சியினரையும் ஒன்று திரட்டி மத்திய அமைச்சரை சந்தித்து வலியுறுத்த உள்ளதாகவும் அவர் கூறினார். வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தினார். மக்களவையில் பேசிய ராகுல் காந்தி, வயநாட்டில் ஏற்பட்ட பெரும் நிலச்சரிவை நேரில் தனது சகோதரியுடன் பார்வையிட்டதாகவும், இயற்கை பேரிடரால் ஏற்பட்டுள்ள பேரழிவுகளை கண்கூடாக பார்த்ததாகவும் குறிப்பிட்டார். இயற்கை பேரழிவால் பாதிக்கப்பட்டுள்ள வயநாடு மக்களுக்கு பல்வேறு மாநிலங்கள் மற்றும் பன்முகத்தன்மை கொண்ட மக்கள் தானாக முன்வந்து உதவி வருவதாக சுட்டிக்காட்டிய ராகுல் காந்தி, வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக உடனடியாக அறிவித்து மத்திய அரசு நிவாரண நிதியை விடுவிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மத்திய அரசால் வழங்கப்படக்கூடிய இழப்பீடு தொகையை உயர்த்த வேண்டும் என வலியுறுத்திய ராகுல் காந்தி, வயநாட்டிற்கு உதவிக்கரம் நீட்டிய அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் மக்களவையில் பேசினார். வயநாட்டில் மண்ணுக்குள் புதைந்த வீட்டுக்குள் இருந்த தங்கம் மற்றும் வைர நகைகளை மீட்ட தன்னார்வ மீட்புக் குழுவினர் அவற்றை உரிமையாளரிடம் ஒப்படைத்துள்ளனர். வயநாட்டில் மண்ணுக்குள் புதைந்த வீட்டுக்குள் இருந்த தங்கம் மற்றும் வைர நகைகளை மீட்ட தன்னார்வ மீட்புக் குழுவினர் அவற்றை உரிமையாளரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் தன்னார்வ மீட்புக் குழுவினர் தொடர்ச்சியாக மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து சென்றுள்ள தன்னார்வலர்கள் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தொடர்ச்சியாக மீட்புப் பணிக்கு உதவி வருகின்றனர். இந்நிலையில் சூரல்மலை பகுதியில் நிலச்சரிவால் மண்ணுக்குள் புதைந்த வீட்டில் கூடலூரைச் சேர்ந்த தன்னார்வலர்கள் மீட்புப் பணிகளை மேற்கொண்டனர். அப்போது மண்ணிற்குள் புதைந்து கிடந்த தங்க நகைகள் மற்றும் வைர நகைகள் மீட்கப்பட்டன. மீட்கப்பட்ட நகைகளை வீட்டின் உரிமையாளரிடம் தன்னார்வலர்கள் ஒப்படைத்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் மண்ணுக்குள் புதையும் கட்டடங்களை புவியியல் துறை நிபுணர் குழுவினர் நவீன கருவிகளோடு ஆய்வு மேற்கொண்டனர். போக்கால் பகுதியில் கடந்த மாதம் பெய்த கனமழையின் போது குடியிருப்பு பகுதிகளுக்குள் விரிசல் ஏற்பட்டு 7 வீடுகள் மண்ணுக்குள் புதைய தொடங்கின. இந்நிலையில் வீடுகள் மண்ணுக்குள் புதைவதற்கான காரணத்தை கண்டறிய புவியியல் துறையின் மூத்த நிபுணர்கள் கூடலூரில் முகாமிட்டுள்ளனர். அவர்கள் பாதிப்பு ஏற்பட்டுள்ள பகுதியைச் சுற்றி நவீன கருவிகளோடு ஆய்வு செய்தனர். முதற்கட்டமாக பூமிக்கு அடியில் உள்ள நீரோட்டத்தை ஆய்வு செய்தனர். தொடர் ஆய்வுக்கு பிறகே குடியிருப்புகள் மண்ணுக்குள் புதைந்ததற்கான காரணம் தெரியவரும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சேலம் அருகே கருப்பூரில் மினி டைடல் பூங்கா அமைக்கும் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. 35 கோடி ரூபாய் மதிப்பில் 55,000 சதுர அடி பரப்பளவில் தரைத்தளம் உட்பட 4 தளங்கள் கொண்ட பிரம்மாண்ட கட்டடம் உருவாக்கப்பட்டுள்ளது. அடுத்த சில வாரங்களில் பணிகள் முடிக்கப்பட்டு டைடல் நியோ மினி பூங்கா திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் நேரடியாக 500க்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இதன் அருகிலேயே சேலம் விமான நிலையம் இருப்பதால் இந்த டைடல் நியோ மினி பூங்கா அபார வளர்ச்சியை பெறும் என்று தொழில் நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. இந்த டைடல் பூங்காவில் நிறுவனங்களை தொடங்க இதுவரை 3 நிறுவனங்கள் பதிவு செய்துள்ளன. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் உள்ள ஆழியார் அணை நிரம்பி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடர் கனமழை காரணமாக 120 அடி உயரம் கொண்ட ஆழியார் அணையின் நீர்மட்டம் 119 அடியை தாண்டியது. இதனையடுத்து அணையின் பாதுகாப்பு கருதி 11 மதகுகள் வழியாக வினாடிக்கு 1347 கன அடி உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. ஆற்றின் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருப்பதற்காக அபாய ஒலி எழுப்பப்பட்டது. இதனிடையே ஆழியார் கவியருவியில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட தடுப்பு வேலிகளை தற்காலிகமாக சீரமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. அருவியில் நீர்வரத்து சீராகாததால் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கான தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்தில் கல்குவாரிகளுக்கு அரசு அனுமதி வழங்கக்கூடாது என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். பொள்ளாச்சி அடுத்த முத்தூரில் கோவை மாவட்ட வருவாய் அலுவலர் தலைமையில் கல்குவாரி தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கிணத்துக்கடவு சுற்றுவட்டார பகுதியில் உள்ள விவசாயிகள் மற்றும் கல்குவாரி உரிமையாளர்கள் கலந்து கொண்டனர். முத்தூர் மற்றும் சங்கராயபுரம் பகுதியில் அமைந்துள்ள கல்குவாரிகளால் விவசாயிகள் பெரும் பாதிப்பை சந்தித்து வருவதாக குற்றம் சாட்டினர். குவாரிகள் பெருகிக் கொண்டே போவதால் நிலச்சரிவு ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளதால் கல்குவாரிகளுக்கு அரசு அனுமதி வழங்கக்கூடாது என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். கர்நாடகாவில் காலையில் திருமணம் செய்து கொண்ட தம்பதி இரவில் ஏற்பட்ட சண்டையில் கத்தியால் குத்திக் கொண்டு உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
கோலார் மாவட்டம் செம்பரகானஹள்ளி கிராமத்தைச் சேர்ந்த நவீன்குமார் என்பவரும் அதே பகுதியைச் சேர்ந்த லிகிதா ஸ்ரீ என்பவரும் காதலித்து வந்த நிலையில் இருவரின் திருமணம் பெற்றோர் சம்மதத்துடன் நடைபெற்றது. பிறகு மாலையில் தம்பதியினர் தேநீர் அருந்துவதற்காக உறவினர் வீட்டிற்கு சென்றனர். அங்கு லிகிதாவிற்கும் நவீன்குமாருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியுள்ளதாக தெரிகிறது. ஒரு கட்டத்தில் பொறுமையை இழந்த இருவரும் ஒருவரையொருவர் கத்தியால் குத்திக் கொண்டனர். இதில் லிகிதா ஸ்ரீ நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த நவீன்குமார் உடனடியாக மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். எனினும் அவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். திருமணமான அதே நாளில் நேர்ந்த இந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒலிம்பிக் போட்டியில் இருந்து வினேஷ் போகட் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருந்தாலும் வெள்ளிப் பதக்கம் வென்றவருக்கான அனைத்து மரியாதையும் அவருக்கு தரப்படும் என ஹரியானா அரசு அறிவித்துள்ளது. மல்யுத்த போட்டியில் 50 கிலோ எடைப்பிரிவில் 100 கிராம் எடை கூடுதலாக இருந்ததாக வினேஷ் போகட் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். இருப்பினும் அவருக்கு வெள்ளிப் பதக்கம் அளிக்க வேண்டும் என நாடு முழுவதிலும் இருந்து ஆதரவு கூடியுள்ளது. சமூக வலைதளங்களில் வினேஷ் போகட்டிற்கு ஆதரவாக பதிவிட்டு வருகின்றனர். இந்த சூழலில் ஹரியானாவைச் சேர்ந்த வினேஷ் போகட்டிற்கு பாரிஸ் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்றவர் போலவே வரவேற்கப்படுவார் என அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. வெள்ளிப் பதக்கம் வென்றதற்கான மரியாதை, வெகுமதி, வசதிகள் அனைத்தும் வழங்கப்படும் எனவும் ஹரியானா அரசு தெரிவித்துள்ளது. ஆஸ்திரியாவில் தாக்குதல் நடத்த சதித்திட்டம் தீட்டப்பட்டதாக தகவல் வெளியானதை தொடர்ந்து பிரபல பாடகி டெய்லர் ஸ்விஃப்டின் நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டது. இதில் தொடர்புடைய 2 பேரை கைது செய்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வியன்னா நகரில் உள்ள மைதானத்தில் டெய்லர் ஸ்விஃப்டின் இசை நிகழ்ச்சி நடைபெறவிருந்த நிலையில் அதில் பயங்கரவாத தாக்குதல் நடக்க இருப்பதாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரவின. பின் இசை நிகழ்ச்சியை ரத்து செய்வதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அறிவித்ததை தொடர்ந்து இது தொடர்பான விசாரணையை காவல்துறையினர் தொடங்கினர். இதில் தொடர்புடைய ஆஸ்திரியா நாட்டைச் சேர்ந்த 19 வயதான இளைஞரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். IS பயங்கரவாத அமைப்போடு அந்த நபருக்கு தொடர்பு இருப்பதாக விசாரணையில் தெரிய வந்த நிலையில் அவரோடு தொடர்பில் இருந்த மேலும் ஒருவரும் கைது செய்யப்பட்டார். சீனாவில் தானியங்கி கார் சேவை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதால் ஓட்டுநர்களுக்கு வேலைவாய்ப்பு பறிபோகும் நிலை ஏற்பட்டுள்ளது. டாக்ஸி கார் சேவைகளின் கட்டணம் அதிகரிப்பதால் அதனை கருத்தில் கொண்டு இந்த தொழில்நுட்பம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. பிரதான நகரான வூஹானில் வாகனங்கள் அதிவேகமாக செல்வதால் விபத்துகள் நேர்வது தொடர்கதையாக உள்ள நிலையில் தானாக இயங்கும் கார்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதால் வாகன வேகம் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வாகனங்கள் ஓட்டுநர்கள் இல்லாமல் இயங்கினாலும் சேவை உதவியாளர்கள் காரின் கட்டுப்பாட்டை தங்கள் வசம் வைத்துக் கொண்டு பிரச்சினை ஏற்படும் பட்சத்தில் இருக்கும் இடத்தில் இருந்தவாறு காரை இயக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. 2030ஆம் ஆண்டுக்குள் 100 நகரங்களுக்கு இந்த சேவை விரிவாக்கம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் வூஹான் நகரில் இந்த ஆண்டுக்குள் 1000 கார்களை பயன்பாட்டிற்கு கொண்டுவர முடிவு செய்யப்பட்டுள்ளது. புதிய தொழில்நுட்பத்தை அறிமுகம் செய்வது பல தரப்பினரிடமிருந்து வரவேற்பை பெற்றாலும் ஓட்டுநர்களின் எதிர்காலம் என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. வங்கதேசத்தில் வன்முறை காரணமாக பாதிக்கப்பட்டிருந்த ஜவுளி வியாபாரம் மீண்டும் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. நாடு முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருந்ததால் வணிக செயல்பாடுகள் முற்றிலும் பாதிக்கப்பட்டிருந்தன. முன்னணி ஜவுளி கடைகள் மூடப்பட்டதால் உள்ளாடை மற்றும் ஜவுளி ஆலைகள் முடங்கி போயின. இதன் தொடர்ச்சியாக நாட்டில் ஏற்பட்ட அடுத்தடுத்த நிகழ்வுகளால் ஊரடங்கு படிப்படியாக தளர்த்தப்பட்டது. இந்நிலையில் ஜவுளி ஆலைகள் மீண்டும் வழக்கம் போல இயங்க தொடங்கியுள்ளன. தலைநகர் டாக்காவில் செயல்பட்டு வரும் ஆலைகளில் தொழிலாளர்கள் தங்கள் பணிகளை மீண்டும் தொடங்கியிருக்கிறார்கள். கடந்த ஆண்டு ஜவுளி ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் பட்டியலில் சீனா மற்றும் ஐரோப்பிய யூனியனுக்கு அடுத்தபடியாக 3வது இடத்தில் வங்கதேசம் இருப்பது உலக வர்த்தக மையம் வெளியிட்ட அறிக்கை மூலம் தெரியவந்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கட்டி முடிக்கப்பட்டும் திறக்கப்படாமல் உள்ள அங்கன்வாடி கட்டடங்களை பயன்பாட்டிற்கு விட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வளையாம்பட்டு ஊராட்சிக்குட்பட்ட இந்திரா நகர், காமராஜர் நகர் பகுதிகளில் உள்ள குழந்தைகளுக்கான அங்கன்வாடி கடந்த 12 ஆண்டுகளாக வாடகை வீட்டிலும் மகளிர் சுய உதவிக்குழு கட்டடத்திலும் இயங்கி வருகிறது. இந்நிலையில் இந்திரா நகர் மற்றும் காமராஜர் நகர் பகுதியில் தலா 12 லட்சம் ரூபாய் மதிப்பில் அங்கன்வாடி மையங்களுக்காக புதிய கட்டடங்கள் கட்டப்பட்டன. ஆனால் இவற்றுக்கு முறையான மின் இணைப்பு வழங்கப்படாததால் அங்கன்வாடி மையங்கள் வாடகை கட்டடங்களிலேயே இயங்கி வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். புதிதாக கட்டப்பட்ட அங்கன்வாடி கட்டடங்களை பயன்பாட்டுக்கு விட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து ஆலங்காயம் வட்டார வளர்ச்சி அலுவலர் திருநாவுக்கரசிடம் கேட்டபோது மின் இணைப்பு கிடைப்பதில் இருந்த சிக்கல் சரி செய்யப்பட்டுள்ளதாகவும் ஓரிரு வாரங்களில் 2 அங்கன்வாடி மைய கட்டடங்களும் திறக்கப்படும் என்றும் தெரிவித்தார். கவர்மெண்ட்னால கட்டப்பட்ட ஒரு கட்டிடத்தில் இயங்க முடியாம இந்த அங்கன்வாடியை ஒரு பிரைவேட் இருக்கிற இடத்துல
வாடகை கொடுத்து தங்க வச்சுன்னு இருக்காங்க. இது தயவு செஞ்சு அதிகாரிகளும் இந்த ஊராட்சிக்கு உட்பட்ட அதிகாரிகளும் இந்த தலைவர் கவுன்சிலர் இவங்க எல்லாருமே முன்னாடி வந்து இது சீக்கிரமாக திறந்து மக்கள் பயன்பாட்டு கொண்டு வரணும்னு மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் உருளைக்கிழங்கு அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சித்திரை மாதம் கடும் வெயில் வாட்டி வதைத்ததால் வைகாசி மாதம் உருளைக்கிழங்கு சாகுபடி செய்யப்பட்டது. அதன் பின்னர் தொடர் கோடை மழை மற்றும் தென்மேற்கு பருவமழை கை கொடுத்ததால் உருளைக்கிழங்கு நல்ல விளைச்சல் கண்டுள்ளதாக விவசாயிகள் கூறுகின்றனர். அதே நேரம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் பேரிக்காய் விளைச்சல் குறைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கிறார்கள். வேர்ப்புழு தாக்கம் உள்ளிட்ட காரணங்களால் பேரிக்காய் மரங்கள் அழிந்து வருவதாக அவர்கள் கூறுகின்றனர். இதுகுறித்து தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குநர் காயத்ரியிடம் கேட்டபோது அரசு பண்ணைகளில் பேரிக்காய் நாற்றுகள் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்பட்டு விவசாயிகளிடம் கொடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கன்னியாகுமரியில் சுசீந்திரம் பகுதியில் நகை தொழிலாளியிடம் வழிப்பறியில் ஈடுபட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உட்பட 6 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். தங்க நகைகளை செய்யும் ஐயப்பன் என்பவரிடம் இருசக்கர வாகனத்தில் வந்த கும்பல் 2 சவரன் நகைகளை பறித்துச் சென்றுள்ளது. இது தொடர்பாக தனிப்படையினர் விசாரணை நடத்தி வந்த நிலையில் சந்தேகத்தின் அடிப்படையில் 2 சிறுவர்களை பிடித்துள்ளனர். அப்போது நகை பறிப்பில் ஈடுபட்ட கும்பலைச் சேர்ந்தவர்கள் என தெரியவந்தது. இதையடுத்து அவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் 3 பேரை கைது செய்தனர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இவர்கள் பாத்திரம் விற்பனை செய்வது போல சென்று ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளை நோட்டமிட்டு வழிப்பறியில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது. இதையடுத்து கொள்ளை கும்பலைச் சேர்ந்த 6 பேர் கைது செய்யப்பட்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் அறுவடை செய்த நெல்மணிகளை விரைந்து கொள்முதல் செய்ய விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜெயமங்கலம், நடுப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் 5000 ஏக்கர் பரப்பளவில் நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் கடந்த 10 நாட்களாக அறுவடை பணிகள் நடைபெற்று வருகிறது. தற்போது கொள்முதல் நிலையத்தில் நெல்மணிகள் கொட்டி வைக்கப்பட்டுள்ள நிலையில் மழை பெய்தால் நனைய வாய்ப்புள்ளதால் உடனடியாக நேரடி கொள்முதல் நிலையத்தை திறக்க விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கொள்முதல் மண்டல மேலாளரிடம் கேட்டபோது 2 தினங்களுக்கு ஜெயமங்கலம் பகுதியில் கொள்முதல் நிலையம் திறக்கப்படும் என கூறினார். வேலூர் அருகே வீட்டை நோட்டமிட்டு 20 சவரன் நகையை திருடியவர்களை சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் காவல்துறையினர் கைது செய்தனர். பெருமுகை இந்திரா நகர் பகுதியில் வசித்து வருபவர் கோகுல். கடந்த 1ஆம் தேதி காலை இருவரும் வேலைக்கு சென்றிருக்கிறார்கள். திரும்பி வந்து பார்த்தபோது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு 20 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். புகாரின் பேரில் காவல்துறையினர் சிசிடிவியை ஆய்வு செய்ததில் 3 பேர் இருசக்கர வாகனத்தில் வந்து வீட்டை நோட்டமிட்டு சென்றுள்ளனர். இதனையடுத்து அவர்களை கைது செய்து 7 சவரன் தங்க நகையை காவல்துறையினர் மீட்டுள்ளனர். விசாரணையில் இவர்கள் அம்மிக்கல் கொத்தும் தொழில் செய்து வருபவர்கள் என்றும் வீட்டில் யாரும் இல்லாததை நோட்டமிட்டு கொள்ளையில் ஈடுபட்டதும் தெரியவந்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராயபாளையம் அருகே அரசு உயர்நிலைப் பள்ளி மதுபான கூடமாக மாறி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மாத்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை சுமார் 600 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் பலர் பள்ளி வளாகத்திலேயே மது அருந்துவதாகவும் காலி பாட்டில்களை அப்படியே போட்டுச் சென்று விடுவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இதுகுறித்து பலமுறை மாணவர்களின் பெற்றோர் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை இல்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் மதுரமங்கலம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நோயாளிகள் காத்திருப்பு அறை சேமிப்பு கிடங்காக மாற்றப்பட்டதாக புகார் எழுந்திருக்கிறது. மதுரமங்கலத்தை சுற்றியுள்ள ஏகனாபுரம், கண்ணன்தாங்கல், பிச்சிவாக்கம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில்தான் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இங்கு சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வந்ததன் காரணமாக தற்போது கூடுதலாக உள்நோயாளிகள் சிகிச்சை பிரிவு கட்டடம் கட்டப்பட்டு வருகிறது. அதே சமயம் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நோயாளிகள் காத்திருப்பு அறையும் கட்டப்பட்டது. ஆனால் இந்த காத்திருப்பு அறையில் கட்டுமான பொருட்கள் வைக்கப்பட்டு கிடங்கு போல ஒப்பந்ததாரர் மாற்றியுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. மேலும் கட்டுமான பணி ஊழியர்களும் தங்கியிருப்பதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. இதனால் சிகிச்சை பெறும் நோயாளிகள் வெளியே காத்திருக்கும் நிலை உருவாகியுள்ளது. இதுகுறித்து சுகாதார நிலைய மருத்துவரை தொடர்பு கொண்டு கேட்டபோது புகார் தொடர்பாக மேலதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்று விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகட்டுக்கு நடிகை நயன்தாரா ஆறுதல் தெரிவித்து பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் வினேஷின் மதிப்பு வெற்றிகளால் அளவிடப்படுவது இல்லை என்றும் தலை நிமிர்ந்து நடங்கள் போராளியே எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சாதனைகளை முறியடிக்கும் அன்பை சேகரித்திருக்கிறீர்கள் எனவும் பதிவிட்டுள்ளார். ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் மகளிர் 50 கிலோ எடைப்பிரிவில் பங்கேற்ற வினேஷ் போகட்டின் உடல் எடை கூடுதலாக 100 கிராம் இருந்ததால் இறுதிப் போட்டியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். இச்சம்பவத்திற்கு பலரும் தங்களது ஆறுதலை தெரிவித்து வருகின்றனர்.
ஃபஹத் ஃபாசில் பிறந்தநாளை முன்னிட்டு வேட்டையன் படக்குழு புதிய போஸ்டர் ஒன்றை வெளியிட்டது. ரஜினியின் 170வது படமான வேட்டையனை ஜெய்பீம் படத்தின் இயக்குனர் தாசே ஞானவேல் இயக்கியுள்ளார். அனிருத் இசையமைக்கும் இப்படத்தில் அமிதாப் பச்சன், ஃபஹத் ஃபாசில், ராணா, துஷாரா விஜயன் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள். படப்பிடிப்பு இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கும் நிலையில் வரும் அக்டோபர் மாதம் திரைக்கு வர உள்ளதாக லைகா நிறுவனம் அறிவித்துள்ளது. ராயன் படத்தின் சண்டை படப்பிடிப்பு காட்சிகளை தயாரிப்பு நிறுவனம் வெளியிட்டது. பாப்பாண்டி திரைப்படத்தை தொடர்ந்து நடிகர் தனுஷ் அடுத்ததாக ராயன் படத்தை இயக்கினார். அவரது 50வது திரைப்படமாக உருவாகியிருக்கும் ராயனுக்கு AR ரஹ்மான் இசையமைத்தார். இதில் செல்வராகவன், SJ சூர்யா, துஷாரா விஜயன், பிரகாஷ் ராஜ், சந்தீப் கிஷன் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். கலவையான விமர்சனங்களை பெற்ற இப்படம் வசூல் ரீதியாக வெற்றி படமாக அமைந்தது. நடிகை ஜான்வி கபூர் தேவரா படத்தின் படப்பிடிப்பு வீடியோவை பகிர்ந்துள்ளார். கொரட்டலா சிவா இயக்கத்தில் ஜூனியர் NTR நடித்துள்ள திரைப்படம் தேவரா பாகம் 1. அனிருத் இசையமைத்துள்ள இந்த படத்தில் பாலிவுட் நடிகை ஜான்வி கபூர் நாயகியாக நடித்துள்ளார். இந்த படப்பிடிப்பு தாய்லாந்து, ஹைதராபாத் ஆகிய பகுதிகளில் தீவிரமாக நடைபெற்று வந்த நிலையில் படத்தின் இறுதிக்கட்ட பணிகளும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. கன்னட நடிகர் யஷ் நடிக்கும் டாக்ஸிக் படத்தின் படப்பிடிப்பு பெங்களூருவில் தொடங்கியது. KGF படத்திற்கு பிறகு யஷ் நடிக்க உள்ள திரைப்படம் டாக்ஸிக் எ ஃபேரி டேல் ஃபார் க்ரோன் அப். என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு, நலதமயந்தி போன்ற படங்களில் நாயகியாக நடித்த கீது மோகன்தாஸ் இப்படத்தை இயக்குகிறார். இதில் சாய் பல்லவி, நவாசுதீன் சித்திக், கரீனா கபூர் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர். படப்பிடிப்பு தொடங்குவதை முன்னிட்டு தயாரிப்பாளர் மற்றும் யஷ் ஆகியோர் கர்நாடகாவில் உள்ள பல்வேறு கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்தனர்.